ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா IQOO Z8. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ லீக்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சேனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டி த கேமர். இந்த சேனலில் நிறைய கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கேமிங் ஏதாவது விளையாடணும் அப்படின்னா அவருடைய சேனலுக்கு போய் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்காக வாங்கி அதை ப்ளே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. உங்கள் சேனல்லையும் நம்மளுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி உங்களோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய சேனலை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ IQOO Z7 ஏன் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த Z சீரிஸ்னாவே நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா Dimensity 8200 ப்ராசஸர் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Snapdragon 888 ப்ராசஸர் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இன்னும் கேட்டால் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இந்த 8200 ப்ராசஸரோடைய இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இல்லை ஒரு 22,000 பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்கன்ட்டு. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.64 இன்ச்சில் ஒரு LCD டிஸ்பிளே தான் அதில் வரப்போகுது. இது வந்து ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் LCD அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ப்ராசஸர் விட்டாங்கன்னா வேறு எதுலையாவது வந்து காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ப்ராசஸர் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆம்லோட் டிஸ்பிளேல வருதா இல்லை LCD டிஸ்பிளேல வருதான்ட்டு. ஸோ இதுக்கு அப்படியே அதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா ஸோ பேக்கில் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் வருது. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரலான்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார்னு சொல்கிறாங்க. அது கொடுக்கறதோட கொடுக்காமே இருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் உங்களுக்கு கேமரா வருது. ஸோ 16 மெகா பிக்சல் கேமரான்றது இப்போ எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh வருது. இதை பவர் அப் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ் கிட்ட உங்களுக்கு சார்ஜர் கொடுக்குறாங்க. 120 வாட் சார்ஜர்ன்றது நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஏறிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 120 வாட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஃப்டிலாம் இவங்க வந்து வச்சிருக்காங்க இந்த சார்ஜர்லன்ட்டு. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்க்கு அமையும் அப்படின்ட்டு யார் சொல்கிறேன்னா, சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1599 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங் வந்து இந்தியாவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 18,500 கிட்ட வருது. ஸோ இந்த 18,500 கூட டேக்ஸ் அது இதெல்லாம் ஆட் ஆகி ஒரு 2,000 மேற்கொண்டு வந்தால் கூட ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு இது வந்ததுன்னா உண்மையிலே இந்த ப்ராசஸருக்கு வர்த்தான ஃபோன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் ஒரு IQOO ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டிஸ்பிளே மட்டும் தான் எனக்கு LCD கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு சின்ன வந்து வருத்தம் இருக்குது. இது ஒரு ஆம்லோட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓவரால் சூப்பர் ஃபோனாக இருக்கும். மற்றபடி இதோடைய ப்ராசஸராக இருக்கட்டும், இதோடைய ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8, 12 கிட்டலாம் இருக்குது. ஸோ வந்த பிறகு பார்க்கலாம் என்னென்ன வேரியண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதே போல் கேமரா வைஸும் இது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஓவரால் ஸ்பெக்ஸ் வைஸ் ஓகே. டிஸ்பிளே தான் கொஞ்சம் ஏமாற்றுற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ 2 வேரியண்ட்டில் வந்து இது வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் அண்ட் ப்ளூ IQOOவில் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கலர் தான். ஸோ அது 2 வேரியண்ட்டும் வந்து இதில் வந்துடும். வரைக்கும் இந்த IQOO Z8 பற்றி வெளியாக இருக்கிற நியூஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நாட்கள் போக போக இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நமக்கு இன்னும் நல்லா தெரிய வரும். ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் இவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்கன்ட்டு. இது வந்ததுன்னா வேறு எந்தெந்த ஃபோனுக்கெல்லாம் காம்படிஷனாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.